நீங்கள் ஒருபோதும் இப்படி போல அழுதிருக்கிறீர்களா? கண்ணீரை வெளிப்படுத்துவதற்கு கூட வலிமை இல்லாத அளவுக்கு ஒருபோதும் இப்படிப்பட்ட உணர்வு வந்ததா? இனி சகிக்க முடியவில்லை. சங்கீதம் 6 என்பது வெளியில் வலிமையானவராக தோன்றியும் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்த ஒருவரின் ஜெபமாகும். இந்த சங்கீதம் நமக்கு கற்பிக்கிறது, வார்த்தைகள் முடிந்தாலும் கண்ணீர் தேவனை அடைகிறது. தாவீது நோயுற்றிருந்தார், பலவீனமடைந்திருந்தார், பயத்தால் நிரம்பியிருந்தார். மேலும் மிக முக்கியமாக இவையெல்லாம் தன் சொந்த தவறுகளின் விளைவாகவே நடக்கிறது என்று அவர் எண்ணினார். இது வெறும் உடல் வேதனை அல்ல, இது ஆத்துமாவின் பாரம். சங்கீதம் 6 நமக்கு காட்டுகிறது, உடைந்த இருதயத்தோடு தேவனின் சந்நிதியில் செல்லுவது பலவீனம் அல்ல, அது விசுவாசம். வசனம் 1. கர்த்தாவே, உமது கோபத்தில் என்னை கண்டிக்காதேயும், உமது உக்கிரத்தில் என்னை தண்டிக்காதேயும். தாவீது சொல்வது, கர்த்தாவே திருத்துங்கள், ஆனால் அழிக்க வேண்டாம். இது மனந்திரும்புதலின் ஜெபம், பயத்தினால் அல்ல, நம்பிக்கையினால். வசனம் 2. கர்த்தாவே, எனக்கு இரக்கம் செய், நான் சோர்ந்து போயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை சுகப்படுத்தும், என் எலும்புகள் கலங்கி இருக்கின்றன. இங்கே வேதனை தெளிவாக தெரிகிறது. உடலும் உடைந்துள்ளது, தைரியமும் சோர்ந்துள்ளது. ஆனால் அவர் ஒன்றை அறிவார், சுகமளிப்பு தேவனிடமிருந்து மட்டுமே வருகிறது. வசனம் 3. என் ஆத்துமா மிகுந்த கலக்கமடைந்துள்ளது. கர்த்தாவே, நீர் எவ்வளவு காலம்? இந்த 3 வார்த்தைகள் மிக கனமானவை. எவ்வளவு காலம் கர்த்தாவே? காத்திருப்பு நீளமான போது இந்த கேள்வி எழுகிறது. ஆனால் கவனியுங்கள், அவர் தேவனை கேள்வி கேட்கிறார், ஆனால் தேவனை விட்டுவிடவில்லை. வசனம் 4. கர்த்தாவே, திரும்பி வந்து என் ஆத்துமாவை விடுவியும், உமது கிருபைக்காக என்னை ரட்சியும். தாவீது தன் செயல்களை பட்டியலிடவில்லை, தேவனுடைய கிருபையை நினைவு கூர்கிறார். உங்களிடம் காட்ட எதுவும் இல்லாத போது அவருடைய இரக்கம்தான் உங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை. வசனம் 5. மரணத்தில் உம்மை நினைவு கூறுதல் இல்லை, பாதாளத்தில் உமக்கு நன்றி செலுத்துவான் யார்? இது வாழ்க்கையின் தீவிரத்தை காட்டுகிறது. இதன் அர்த்தம் மரணத்திற்கு பின் எதுவும் இல்லை என்பதல்ல, ஆனால் பூமியில் வாழும் காலத்தில் சாட்சியாக வாழ்வது முக்கியம். இது தேவனுக்காக வாழவும் அவரை மகிமைப்படுத்தவும் உள்ள ஆசையை காட்டுகிறது. வசனம் 6. நான் ஆஹ் என்று புலம்பி சோர்ந்து போயிருக்கிறேன். என் படுக்கையை இரவு முழுவதும் கண்ணீரால் நனைக்கிறேன். என் படுக்கை நனைந்து போகிறது. இது மிகுந்த வேதனையுள்ள வசனம். தாவீது மறைந்து அழவில்லை, தேவனின் முன்பாக அழுகிறார். இதுவே உண்மையான ஜெபம், கண்ணீர் வார்த்தைகளாக மாறும்போது. வசனம் 7. துக்கத்தினால் என் கண்கள் மங்குகின்றன, என் எல்லா விரோதிகளினாலும் அவை சோர்ந்து போயிருக்கின்றன. வேதனை உள்ளுக்குள் மட்டுமல்ல, உலகமும் அவரை அழுத்துகிறது. ஆனால் இதுவே முடிவு அல்ல. வசனங்கள் 8 முதல் 10 வரை. அக்கிரமம் செய்பவர்களே, எல்லாரும் என்னை விட்டு விலகுங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் எல்லா சத்துருக்களும் வெட்கப்பட்டு மிகுந்த கலக்கமடைவார்கள். அவர்கள் திரும்பி ஒரே கணத்தில் வெட்கப்படுவார்கள். இங்கே கதையின் திசை மாறுகிறது. அழுது கொண்டிருந்த அதே தாவீது இப்போது அறிவிக்கிறார், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். சூழ்நிலை உடனடியாக மாறாமல் இருந்தாலும் நம்பிக்கை இருதயத்தை நிலைப்படுத்துகிறது. நம்பிக்கை திரும்பி வந்தவுடன் பயம் விலகுகிறது. என் அன்பர்களே, சங்கீதம் 6 நமக்கு கற்பிக்கிறது, அழுவது தவறு அல்ல, உடைவது பலவீனம் அல்ல, மனந்திரும்புதல் அழிவை கொண்டு வராது. தேவன் கண்ணீரை அலட்சியப்படுத்துவதில்லை, அவர் கேட்கிறார். என் அன்பர்களே, நாம் நமது தேவனிடம் இவ்வாறு சொல்லுவோம், என் கர்த்தாவே, என் தேவனே, எனக்கு வார்த்தைகள் இல்லாத போது என் கண்ணீரை கேளுங்கள்.
என்னை சுகப்படுத்துங்கள், என் ஆத்துமாவிற்கு சமாதானம் அளியுங்கள் மற்றும் என்னை மீண்டும் நிலைநிறுத்துங்கள். ஆமேன். நீங்களும் வலி, நோய், பயம் அல்லது உடைதல் ஆகியவற்றில் வழியாக சென்று கொண்டிருந்தால் இந்த சங்கீதம் உங்களுக்காகவே. இதை கேளுங்கள், இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் மற்றும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டுள்ளார்.